அண்மை செய்தி கனமழை காரணமாக தற்போது செம்பரம்பாக்கம் மானது தனது முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. அது தொடர்பான ட்ரோன் காட்சிகளை நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியானது வழங்கி வருகிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். செம்பரம்பாக்கம் அணையானது தனது முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியானது பிரத்யேகமாக அந்த காட்சிகளை வழங்கி வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் நேரலையில் இணைகிறார். வணக்கம் ராஜேஷ். தற்போது செம்பரம்பாக்கம் அணையானது தனது முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்தோம். முழு விவரம். வணக்கம். தற்போது நாம் செம்பரம்பாக்கம் ஏரி அருகிலே தான் இருக்கின்றோம். இந்த ஏரியினுடைய முழு கொள்ளளவு என்பது 24 அடி. அந்த 24 அடியை எட்டியிருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறது. 22 அடிக்கும் மேல் நிரம்பி 23 அடியை நெருங்கி இருக்கிறது. எனவே தொடர்ச்சியாக முழு கொள்ளளவையும் உள்ளே வைத்துக் கொள்ள முடியாது என்பதனாலே தொடர்ச்சியாக தண்ணீர் இன்று காலை முதல் திறக்கப்பட்டு வருகின்றது. காலையில் 1000 கன அடி நீர் அந்த 8 மணி அளவில் திறக்கப்பட்ட நிலையில் தற்போது அது படிப்படியாக உயர்த்தப்பட்டு 4500 கன அடியாக உயர்ந்திருக்கிறது. தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்கள் வழியாக செம்பரம்பாக்கம் ஏரிக்கு தண்ணீர் வரத்து அதிகரிக்க இங்கிருந்து வெளியேற்றப்படும் நீரினுடைய அளவும் அதிகரிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். சென்னையில் சுற்றுவட்டார பகுதிகளில் பல ஏரிகள் இருந்தாலும் செம்பரம்பாக்கம் ஏரி என்பது சென்னை மக்களால் மறக்க முடியாத ஒரு ஏரியாக அமைந்துவிட்டது. காரணம் 2015 நள்ளிரவில் இந்த ஏரி திறக்கப்பட்ட போது பெரும் பாதிப்புகள்லாம் ஏற்பட்டது. எனவே ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் கனமழை பெய்யும் போது சென்னை வாசிகளுடைய எண்ண ஓட்டம் செம்பரம்பாக்கம் ஏரியை நோக்கித்தான் இருக்கும். செம்பரம்பாக்கம் ஏரி நிறைந்து விட்டதா, அதை முன்கூட்டியே திறந்து விட்டார்களா, ஏனென்றால் கடைசி நேரத்தில் திறந்து விட்டால் பாதிப்புகள் உருவாகும் என்று மக்களுடைய அந்த பேச்சாக இருக்கும். எனவே அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக இங்கு அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர், அமைச்சர் உள்ளிட்டோரெல்லாம் வந்து அவ்வப்போது பார்வையிட்டு மீதமாக இருக்கக்கூடிய தண்ணீரை, உபரி நீரை வெளியேற்றக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போதைக்கு நான் முன்பு குறிப்பிட்டது போல ஏறக்குறைய முழு கொள்ளளவை எட்டக்கூடிய நிலை இருப்பதனாலே தொடர்ச்சியாக எவ்வளவு நீர் வெளியேற்ற வேண்டுமோ அவற்றை தொடர்ந்து வெளியேற்றி வருகிறார்கள். தற்போது 4500 கன அடி அளவிற்கு தண்ணீர் வெளியேற்றப்படுகின்றது. இதன் காரணமாக அருகில் இருக்கக்கூடிய 6 கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் கரையோரங்களில் இல்லாமல் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும். எனவே அரசு சார்பில் நிவாரண முகாம்கள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அந்த பகுதிக்கு சென்று விடுங்கள் என முன்னெச்சரிக்கையாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வெளியேற்றக்கூடிய இந்த 4500 கன அடி தண்ணீரால் ஏதேனும் பாதிப்பு ஏற்படுமா என நாம் அதிகாரிகளிடம் கேட்டபோது 2015 சுமார் 20000 கன அடி தண்ணீர் வெளியேற்றியதாகவும் அதன் காரணமாகத்தான் ஒரு பெரிய விபத்து போன்ற ஒரு பெரிய ஏராளமான வெள்ள சேதங்கள் ஏற்பட்டது. பல குடியிருப்புகள், அலுவலகங்களுக்குள்ளெல்லாம் தண்ணீர் புகுந்து விட்டது. ஆனால் இது 5 1 மடங்கு தான் 4000 கன அடி என்பது. ஒரு 10000 கன அடி வரையில் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே தற்போது வெளியேறக்கூடிய அந்த வெளியேறக்கூடிய அந்த தண்ணீரின் அளவால் பெரிய அளவிற்கு பாதிப்பில்லை. மக்கள் பதட்டம் அடைய வேண்டாம். அதே நேரத்தில் முன்னெச்சரிக்கையோடு கவனத்தோடு இருக்க வேண்டும். கடந்த ஆண்டுகளில் யார் யாருடைய வீடுகளுக்கெல்லாம் இந்த செம்பரம்பாக்கத்திலிருந்து அப்படியே கடல் செல்லக்கூடிய அந்த பாதை நெடுக்க எங்கெல்லாம் தாழ்வான பகுதிகளில் வீடுகள் இருக்கிறதோ அவர்கள் எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அரசு அறிவித்துள்ள அந்த 6 கிராமங்களை சேர்ந்த மக்களும் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து அந்த பகுதியிலே மழை பெய்யும் போது, அதாவது திருவள்ளூர் மற்றும் அருகில் இருக்கக்கூடிய ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்யும் போது அங்கிருந்து வரக்கூடிய ஓடைகள், நதிகள் அதனுடைய தண்ணீர் அதிகரிக்கக்கூடிய நேரத்தில் செம்பரம்பாக்கத்தில் அந்த தண்ணீரினுடைய மட்டம் என்பது அதிகரிக்கும். எனவே இங்கு தண்ணீர் மட்டம் அதிகரித்தால் இந்த 4500 கன அடி என்பது 10000 வரை கூட கொண்டு செல்வதற்கான அந்த வெளியேற்றக்கூடிய நீரின் அளவு வெளியேற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவ்வாறு வெளியேற்றப்படக்கூடிய நீரின் அளவு இன்னும் அதிகரிக்கும் போது பாதிப்புகள் அல்லது அதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இன்னும் விரைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. தற்போதைய நிலையில் சென்னை வாசிகள் செம்பரம்பாக்கம் ஏரிக்காக அந்த உபரி நீர் வெளியேற்றத்திற்காக பயப்பட வேண்டிய அச்ச நிலை இல்லை. கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பது அதிகாரிகளுடைய வார்த்தைகளாக இருக்கிறது. களத்திலிருந்து விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.